ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. வழக்கம் போல விஜய் இன்னைக்கு ஒரு உயிரை காவு வாங்கி. விஜய் சொல்றது அவர் ரசிகர்களுக்கு புரியலையா? நீங்க நம்புறீங்களா? நீங்க ஓங்கி அவங்கள செவுல்ல அடிச்சா கூட திருப்பி இது நடக்கும். நீங்க ஒரு நாளைக்கு மாதிரி விஜய் பேசணும்ல, பேசனாலும் நடக்கும். விஜய் கண்ட்ரோல் பண்ணணும்ல. விஜய் தன்னுடைய ரசிகர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா நாளைக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்றோம் அவங்கள வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கறத யதார்த்தமான உண்மை. நீங்க நான்சென்ஸ் செய்யக்கூடிய ஆட்களை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியலங்கறத யதார்த்தமான உண்மை. அந்த கூட்டத்தை யாராலையும் கட்டுப்படுத்த அப்புறம் எப்படி ஒரு தலைவரா இருக்க முடியும்? அதுதான் சொல்றேன். தலைவரா இருக்க முடியும்னு கேக்குறேன். நம்ம ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியலனா அவர் தலைவர் கிடையாது, தளபதி கிடையாது. பையன் விஜய் பார்க்க போனா செத்துட்டான் பரவாயில்ல அப்படினா சொல்றாங்களே அந்த மனநிலை இருக்கு சொல்றாங்களே. அதன ஆபத்தா இருக்கு தமிழ் சமூகத்துல. நீங்க கரூர்ல விபத்து நடக்குது, என் புள்ள செத்துது பரவாயில்லன்றாங்களே. பரவாயில்ல அந்த மாதிரி காட்சியில நீங்க பாத்தீங்களா இல்லையா? பார்த்து செத்தாலும் பரவாயில்ல அந்த கூட்டத்துக்கு வந்து சொல்லிட்டு அந்த கூட்டம். அப்புறம் அந்த கூட்டத்தை என்ன பண்ணுவீங்க நீங்க? 20 லட்சம் ரூபாய் காசு வாங்கினதுக்காக பரவாயில்ல செத்தா பரவாயில்ல. நீங்க நம்பி போகக்கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒழுக்கமும் அந்த அறநெறியும் அரசியல் கூட்டத்துக்கு இல்லையா? அவங்க கருத்தியோட விஜய் கூட்டத்துக்கு அவங்க கருத்தியோட வராங்க, இவங்க கண்மூடித்தனமா வராங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம். அதனாலதான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்றேன். அப்ப விஜயால் தமிழ் பேராபத்து, விஜயால பேராபத்தா கண்மூடித்தனமா வராங்கல்ல. ஆமா, அரசியலுக்கு ஆபத்து, அந்த வரக்கூடிய தமிழ் சமூகத்துக்கும் ஆபத்து. அப்படி புரிஞ்சுக்க. அதுதான் நீங்க அரசியலுக்கு ஆபத்துனாலே சீமானால முடிஞ்ச விஜய்னால ஏன் முடியல? சீமான் அரசியல் பண்றது அரசியல் பண்ணல. இப்ப விஜய் அரசியல் பண்ணல. அப்ப விஜய் கேட்டுக்கிறாரு, இன்னும் விஜய்க்கு அரசியல் தெரியல, தமிழ்நாட்டு மக்களுக்கே அரசியல் தெரியல. அவருடைய எண்ணம். அப்ப விஜய்க்கு சுத்தமா அரசியல் தெரியலன்னு ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்கணும்ல. இல்ல அவர் என்ன ஒத்துக்கிறது? நம்ம தான் ஒத்துக்கணும். அரசியல் தெரிஞ்சா தெரியல. அப்புறம் ஏன் வழக்கம் போல இதுலயும் பில்டப் பீலா, ஏன் பஞ்சு வசனம்? இல்ல அதுதான் அவருக்கான அரசியல் இல்ல. விஜய்க்கு ஓட்டு போடலாம் நினைச்சா கூட விஜய் பேசக்கூடிய பஞ்சு வசனங்களா ஓட்டு போடுவாங்கன்ற நானு போடுவாங்க. விஜய் பேசக்கூடிய பஞ்சு வசனங்களா இருக்கட்டும், விஜய் நம்பி போடுற அந்த கண்மூடித்தனமான கூட்டம் பண்ணக்கூடிய அட்ராசிட்டி, இந்த உயிரிழப்பெல்லாம் பார்க்கும் பொழுது ஐயோ உங்க மட்டும் ஆட்சிக்கு வந்துடவே கூடாது, இன்னும் பெரிய இழப்புகள்லாம் ஏற்பட்டு அறிக்கை வெளியிட்டா போதுமா? அதான் சொல்றேன். எக்கோசிஸ்டமாவே இன்எஃபிஷியன்ட்டா இருக்காங்கறது அது வெளிப்படுத்துது. அப்ப நீங்க பேராபத்தை கொண்டுட்டு வந்து தமிழ்நாட்டை சேர்க்க போது, தமிழ்நாட்டை குட்டிச்சாறு ஆக்க போது. இல்ல நீங்க அதுக்கான டைம் பார்க்க நினைக்க பயமா இருக்கு. ஒரு கூட்டத்துல போய் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைச்சோம்னா நாளைக்கு வடநாட்டை விட நம்ம ரொம்ப பின்தங்கிற மாட்டோம். பீகாரை விட நீங்க வடநாட்டிலேயே அரசியல்வாதிங்க பண்றாங்க அரசியல். இது அதை விட ஹாரிபிள்ன்றாங்க. அதான் அதை விட பிஜேபி அரசியல் பண்ணதுனால. இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பேசுபொருளா ஊடகங்களில் மாறி இருக்கக்கூடிய செய்திங்கிறது வந்துட்டு தஞ்சாவூரில் விஜய் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சு தான். எப்பொழுதும் விஜய் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய ஸ்பீச்சை வழங்குறப்ப, தேர்தல் பரப்புரையை மேற்கொள்கிறப்ப அது கூடுதலாக கவனம் பெறும் ஊடகங்களில். அதற்கு காரணம் வந்து பார்த்திங்கனாக்கா, ஊடகங்களில் அதற்கு ஒரு தனி ஈர்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். புதிய கட்சி என்கிற அடிப்படையில், ஒரு நடிகர் கட்சி என்கிற அடிப்படையில். அந்த வகையில் வழக்கமான யூஸ்வலான டெம்ப்ளேட்டில் தான் அவர் பேசியிருக்காரா, இல்லை ஏதேனும் மாறுதல் தெரிஞ்சிருக்கா இந்த பேச்சில் அப்படிங்கிறது குறித்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்மோடு ஊடகவியலாளர் அருள்வள்ளன் அரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் தமிழ். நான் சொன்ன மாதிரி நம்ம நிறைய இது குறித்து பேசியிருக்கிறோம். அவர் நிறைய பேச்சு கொடுத்துருக்காரு. நிறைய பேச்சுன்னா சொல்ல முடியாது, ஒரு 10 ஊர்களுக்கு மேலே போயிட்டு அந்த மாநாடு, அதுக்கப்புறம் இந்த பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் சேர்த்தோம்னாக்கா ஒரு 10-12 இடத்துல ஸ்பீச் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். யூஸ்வலான டெம்ப்ளேட் தான், அந்த பஞ்ச் வசனங்கள் பறக்கும். இன்றைக்கி அந்த ஸ்பீச்சை பார்க்கும்பொழுது எப்படி தோணுச்சு உங்களுக்கு? இப்போ அந்த டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. முன்னாடிலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் அது 10 நிமிஷம் ஆச்சு, 12 நிமிஷம் ஆச்சு, அப்புறம் இப்போ ஆச்சு அது இப்போ கொஞ்சம் அந்த 30 நிமிஷம் அந்த லென்த் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணப்படுது அந்த டியூரேஷன். ஏன்னா கொஞ்சம் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னும்பொழுது யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை எப்படி பார்க்குறீங்க? விஜயோட ஸ்பீச் முழுக்க வழக்கம் போல் ஒரு பஞ்ச் வசனம் தான். அந்த பேச்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் விஜய் இன்னைக்கு ஒரு உயிரை காவு வாங்கியிருக்காரு. முடிச்சுட்டு வரும்பொழுது விஜய் ஃபாலோ பண்ணி வந்த ஒரு 2 வீலர் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி 3 பேர் ரொம்ப சீரியஸாக இன்ஜுரி, ஒருத்தர் டெத் ஆகி ஹாஸ்பிட்டலில். செய்தி உண்மைதானா? ஆமாம்.
ஆனால் அதாவது விஜய் சனிக்கிழமை போகிறாரு, காவு வாங்குறாரு அப்படிங்கிற போய் லாஸ்ட்டில் வேலூரில் மட்டும்தான் உயிர் பலி இல்லையோ, காஞ்சிபுரத்தில் வேலூரில் மட்டும்தான் உயிர் பலி இல்லையோ, மற்ற விஜய் போன எல்லா ஊர்லேயுமே ஏதோ ஒரு வகையில் உயிர் பலி இருந்துக்கிட்டே இருந்துச்சோ அப்படிங்கிற ஒரு வருத்தமும் முக்கியமாக பார்க்கப்படுது. விஜய் சார்பாக ராஜமோகன் மைக்கில் சொல்லியும் யாரும் பின்தொடராதீங்க, ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லியும் ஃபாலோ பண்ணி போய் இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி, விஜய் அந்த ஸ்பாட்டுக்கு வரும்பொழுதும் அதே தான். நம்ம ஏற்கனவே இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி விஜயோட அந்த முரட்டு வாகனம், அந்த என்ன ஒரு யமதர்மர் வாங்கின மாதிரி வரும்ல, அந்த வீலுக்குள்ளே எப்படி அந்த வாகனத்தோடைய வீலில் எப்படி ஒரு 2 வீலர் போய் மாட்டினுச்சோ அதே மாதிரியான ஒரு போக்கு காலையில் நிகழ்ந்துருமோ, அந்த விஜய் ஸ்பீச்சுக்கு முன்னாடியே விஜய் அந்த ஸ்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நடந்துருமோங்கிற ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா அதே மாதிரி தான் கட்டுக்கடங்காத ரசிகர்கள் கூட்டம் அவரை கண்மூடித்தனமாக அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி வந்ததில் இப்படி அப்படின்னு போய் நடந்துச்சு. அந்த பயம் விஜய் ஸ்பீச் முடிச்சுட்டு போகும்பொழுது மறுபடியும் அவரை துரத்திக்கிட்டே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும்பொழுது இன்னும் ஒரு டெத்து நடந்திருக்கு. அது பெரிய ஒரு அசௌகரியமாக நான் பார்க்குறேன். அதான் அது ஆக்சுவலாக அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னும் பொழுது உள்ளபடியே வருத்தம் தான். என்னன்னாக்கா இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவது வந்துட்டு திரும்ப விஜயை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இந்த நான்சென்ஸை வேண்டிய இல்லை, அதுதான் சொல்கிறேனே. அவங்க இப்போ அஜித் பார்த்து யாரோ ஒருத்தங்க விசில் அடித்தாலோ, அஜித் வந்து இந்த எங்க கட்சிக்கு தான் ஆதரவு சொன்னாரு தெரிவிச்சாருன்னு சொன்னாலே அஜித் ரசிகர் மன்றத்தை கழிச்சு போயிட்டாரு. விசில் அடிச்சாலே கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. இல்ல அதுதான் தலைமைத்துவம் ஏன் விஜய் கிட்ட இல்ல? விஜய்னால தன்னோட ரசிகரே கண்ட்ரோல் பண்ண முடியலையா, அப்புறம் எப்படி தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ணுவாருங்கிற ஒரு கேள்வி. அதுதான் இப்ப நீங்க விஜய் அவர்கள் வந்து திரும்ப சொல்லிட்டாப்ல, ஏற்கனவே வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, குழந்தைகள்லாம் கூட்டாடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ பாத்தீங்கன்னா குழந்தைகளை கூட்டு வராங்க. அந்த நான்சென்ஸை செய்யக்கூடிய அந்த ஆட்கள் மேலதான் தப்பு இருக்கிறதா நான் பெருசா பாக்குறேன். ரெண்டாவது நீங்க என்ன சொன்னாலும் திரைப்படத்துல விஜய் பேசின டயலாக் தான் நான் திருப்பி நான் கடனா வாங்குறேன், மாறலா எடுத்து பேசுறேன். இப்ப ஒரு எரும மாட்டு மேல போ அப்படி சொன்னா அந்த எரும மாடு போகுமா? எரும மாடுக்கு இந்த எரும மாடு அடிச்சுதானே சொல்லணும். நம்புறீங்களா? விஜய் சொல்றது அவர் ரசிகர்களுக்கு புரியலையா? நீங்க நம்புறீங்களா? நீங்க ஓங்கி அவங்களை செவுல்ல அடிச்சா கூட திருப்பி இது நடக்கும். நீங்க ஒரு மாதிரி விஜய் பேசணும்ல, பேசனாலும் நடக்கும். விஜய் கண்ட்ரோல் பண்ணணும்ல. விஜய் தன்னுடைய ரசிகர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா நாளைக்கு எப்படி தமிழ்நாட்டை பண்ண முடியாதுங்க. அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்றோம் அவங்கள வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறதா யதார்த்தமான உண்மை. நீங்க இந்த நான்சென்ஸ் செய்யக்கூடிய ஆட்களை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறதா யதார்த்தமான உண்மை. அந்த கூட்டத்தை யாராலையும் கட்டுப்படுத்த அப்புறம் எப்படி ஒரு தலைவரா இருக்க முடியும்? தளபதியா இருக்க முடியும்னு கேக்குறேன். நம்ம கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியலனா அவர் தலைவர் கிடையாது, தளபதி கிடையாது. இல்ல அது ஒத்துக்கல. இல்ல நீங்க எல்லா கூட்டத்திலயும் இந்த சிக்கல் இருக்குது. ஆனா இந்த கூட்டம் வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு அரசியல் தன்மையற்று ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் வந்து பாத்தீங்கன்னா ரசிக மனப்பான்மையில ஒரு மோகத்துல, ரசிக மோகத்துல ஓடி போய் விழறான். இப்ப உதாரணத்துக்கு நீங்க மற்ற கூட்டங்கள் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் ஏற்படுறது இல்லையான்னு கேட்டிங்கனாக்கா அங்கேயும் இந்த மாதிரியான சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் ஏற்படும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி தன்னை பாதுகாத்துக்கூடிய அந்த புத்தியும் மனநிலையும் அவனுக்கு இருக்கும். ஆனால் இவனுக்கு ரசிக மோகம் உச்சத்தில் தலை வெளியில் ஏறி இருக்கு அப்படின்னும் பொழுது அதை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. அப்படின்னு தலைவன் அவன் தான் கட்டுப்படுத்தும். அதுதான் சொல்றேன். அவரே நினைச்சா பார்க்க இந்த மனநிலையில அவர் தான் கட்டுப்படுத்தும். இந்த மனநிலையில் இருக்கக்கூடிய ஆட்களை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. நீங்க இப்ப எம்ஜிஆருடைய தொண்டர்கள் அவர் வந்துட்டு பின்னாடி வசீகரித்து வந்தாங்க அப்படின்னாக்கா அரசியல் பட்ட ஆட்கள் எம்ஜிஆர் வந்துட்டு அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் பின்னாடி தொடர்ந்தாங்க. திமுக தொண்டர்களாக இருந்தாங்க, அவங்க அப்படியே கன்வெர்ட் ஆனாங்கன்னும் போது பெரிய சிக்கல் இல்லை எம்ஜிஆருக்கோ. இப்போ நீங்கள் விஜயகாந்துக்குமே அந்த பண்படுறதுக்கான ஒரு கால சூழல் இருந்தது. விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய தொண்டர்களை வந்துட்டு வலிமைப்படுத்தினார், ஆர்கனைஸ் பண்ணாரு. அந்த மாதிரியான ஒரு வேலையை ஒரு பார்க்காம விட்டது தான் இந்த சிக்கல்ல வந்து நிக்குது. ஏன் இன்னமும் பார்க்கல? இன்னமும் உயிர் பலி விஜய். அதுதான் சொல்றேன். இன்னமும் விஜய் இப்படி ஒரு கிரவுட், இப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி விஜய்க்கு தானே இருக்கு. நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி விஜய் எடுத்துக்கணும்ங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதுல யாருக்கும் எதுவும் இல்லை. தனிநபர்களுக்கு தான் அதுல அதிக பொறுப்பு இருக்குங்கிறது என்னுடைய முக்கியமான. இப்ப நீங்களும் ஒழுங்குபடுத்துவது யாரு? அந்த பேரண்ட்ஸ், அந்த அப்பாவுக்கு அம்மாவுக்கு பதில் சொல்லுவாங்க. அவங்க அப்பா அம்மா வந்துட்டு அந்த பையனை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கணுமா? அந்த பையனை என் பையன் விஜய் பார்க்க போனா செத்துட்டான் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்களே. அந்த மனநிலை இருக்கே, சொல்றாங்களே. அதான ஆபத்தா இருக்கு தமிழ் சமூகத்துல. நீங்க கரூர்ல விபத்து நடக்குது, என் புள்ள செத்துது பரவாயில்லன்றாங்களே. அந்த மாதிரி காட்சியில நீங்க பாத்தீங்களா இல்லையா? பார்த்து செத்தாலும் பரவாயில்ல, இந்த கூட்டத்துக்கு வந்து சொல்லிட்டு அந்த கூட்டம். அப்புறம் அந்த கூட்டத்தை என்ன பண்ணுவீங்க நீங்க? 20 லட்சம் ரூபா காசு வாங்கினதுக்காக பரவாயில்ல செத்தா பரவாயில்ல நீங்க அந்த கூட்டத்தை விட்டுருங்க. அதுக்கப்புறம் நடந்த ஈரோடு கூட்டத்துல, இந்த கூட்டத்தில் வந்து செத்தா நான் ஹெட்லைன்ஸ் வரும்னு ஒருத்தன் சொல்கிறான். என் குழந்தை எனக்கு முக்கியம் இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க.
என் குழந்தை, அதாவது என் குழந்தை கூட எனக்கு முக்கியம் கிடையாது, நான் இங்கே வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிற பொழுது தன்னுடைய பாதுகாப்பு, தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பை உறுதிப்படுத்தாம எப்பயுமே ஒரு இடத்துல பிளைண்ட்னஸ் இருந்துச்சுனாக்கா அது எப்பயுமே ஆபத்து தாங்க. ஒரு கண்மூடித்தனம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஆபத்து தாங்க. நீங்க அது எங்க வேணாலும் ஆபத்து ஆபத்து தான் ஆப்வியஸா. விஜய்னால ஆபத்துன்னு தாண்டி விஜய் ஒரு தோற்றம் அளிக்கிறார்ல, நான் வந்துட்டு வசீகரமான ஆளு, நான் வந்துட்டு ஒரு டெமிகாட் மாதிரி இந்த ஒரு தோற்றம் அவர் கொடுக்குறாரு இல்லையா, இவங்கெல்லாம் அப்படி பார்க்குறாங்க இல்லையா, அந்த மனப்பான்மையில் கடந்த 30 ஆண்டுகள் பார்த்துட்டாங்க இல்லையா, அந்த பிளைண்ட்னஸ் எப்பயுமே ஆபத்து தாங்க. எங்கே எல்லாம் கண்மூடித்தனம் வந்துட்டு இருக்குதோ அந்த இடத்தெல்லாம் சமூகத்துக்கு பெரிய ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த உயிரிழப்புகள். யார் ஒருவரையுமே கண்மூடித்தனமாக நம்பக்கூடாதுங்க. நீங்கள் அதிமுக திமுகவில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா கண்மூடித்தனமாக அதிமுக தலைவரையோ திமுக தலைவரையோ நம்பிடுவாங்களா? நீங்கள் முட்டு கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. திமுக அதிமுகவுடைய தொண்டர்கள் வந்துட்டு தன்னுடைய கட்சி தலைவருக்காக சில விஷயங்கள்லாம் வந்து தவறே நடந்தாலும் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அதெல்லாம் வேறு. ஆனால் இன்டர்னலாக கண்டிப்பாக கொஷின் ரைஸ் பண்ணப்படும். நிறைய நேரங்களில் திமுக அதிமுகவில் ஒரு தவறான முடிவுகள் எடுக்கப்படுதுனாக்கா அவங்க கட்சி தொண்டர்களே விமர்சன கணைகளை நம்ம வந்து சமூக வலைதளங்களை தொடுத்து நம்ம பார்த்துருக்குறோம். உதாரணத்துக்கு 12 மணி நேரம் அந்த வேலை நேரத்தை கூட்டினாங்க தெரியுமா, அப்போ வந்துட்டு எல்லா திமுக காரங்களே நிறைய பேர் ரைட்டப்ஸ் எழுதுனாங்க, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வந்து தவறு அப்படிங்கிறத எழுதுனாங்க இல்லையா. இந்த புரிதல் இல்லாத ஆட்களுங்க அவங்க வந்துட்டு ஒரு டெமிகாட் லெவலுக்கு விஜயை பார்க்குறாங்க. விஜயை பிளைண்டாக நான் சொல்கிறேனே, விஜய் 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 எதுக்காக ஓட்டு போட போகிற விஜய், ஏன் அரசியலுக்கு வந்த விஜய், அவனுக்கு எந்த நோக்கமும் கிடையாதுங்க. விஜயை தவிர வேற எந்த நோக்கமும் இல்லாத ஒரு ஆள் கிட்ட போய் என்ன சொல்லி நீங்க என்ன கட்டுப்படுத்துவீங்க? அப்ப அந்த கூட்டத்துக்கு புரிய வைக்க வேண்டிய, அந்த கூட்டத்துக்கு பாடம் நடத்த வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எப்படி, நீங்க தளபதிக்கு இருக்கு இல்ல அப்படிங்கறத விட்டுருங்க. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நீ தளபதியும் கிடையாது தலைவனும் கிடையாது தானே. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னாக்கா, யாராலையுமே அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது, யாராலையுமே அந்த கூட்டத்தை வந்துட்டு சரி பண்ண முடியாதவன் சரி பண்ண முடியாதவன் எப்படி ஒரு தலைவனா இருக்க முடியுங்கிறது என்னோட கேள்வி. அது உங்களுடைய கேள்வி, நீங்க வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னா, இல்லங்க, ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல் டீச்சர் மாஸ்டர் இருக்காங்கன்னா நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன், எஜுகேட் பண்ண முடியல, நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். எடப்பாடி பாஸ் பண்ண வைக்க முடியலனா அவங்க டீச்சரா இருக்கவே லாய்க்கலங்கிற ஒரு கேள்வி நீங்க சொல்றத நான் முழுசா உள்வாங்கிக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டம் நடத்துறாருனாக்கா அதற்கு முழு பொறுப்பை அவர் ஏத்துப்பாரு. ஸ்டாலின் அவர்கள் வந்து கூட்டம் நடத்துறாருனாக்கா அதுக்கான முழு பொறுப்பை அவர் ஏத்துப்பாரு. விஜய் அவர்கள் கூட்டத்துல கூட எல்லாருமே அவங்க நடந்துக்கிறாங்க. சீமான் கூட்டம் வந்துட்டு நீங்க திமுக அதிமுகவை தாண்டி ஒரு ஒழுக்கத்தோட அவங்க வந்து ரொம்ப கட்டுக்கோப்போட நடத்துறாங்க. அதுல நம்ம கண்ணியத்தோட ஒரு கூட்டம் எப்படி கூடி கலையணுங்கிற வரைக்கும் ஒரு பெரிய மாரல் செட் பண்றாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. என்னன்னா, சீமான நம்பி போகக்கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒழுக்கமும் அந்த அறநெறியும் ஏன்னா அவங்க அரசியல் கூட்டத்துக்கு இல்லையா, அவங்க கருத்தியலோட தவறிய விஜய் கூட்டத்தினர் அவங்க கருத்தியலோட வராங்க, இவங்க கண்மூடித்தனமா வராங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம். அதனாலதான் திரும்ப அந்த வார்த்தை சொல்றேன். அப்ப விஜயால் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து, விஜயால பேராபத்தா கண்மூடித்தனமா வராங்கல்ல. ஆமா, அது ஆபத்து, அரசியலுக்கு ஆபத்து, அந்த வரக்கூடிய தமிழ் சமூகத்துக்கும் ஆபத்து. அதுதான், நீங்க அரசியலுக்கு ஆபத்துனாலே அது நல்லா அடக்கம் தான். நீங்க இப்போ நீங்கள் சீமான் கூட்டத்துக்கு வராங்க, சீமானுடைய கருத்தியில் நமக்கு 1000 முரண்பாடு இருக்குது. ஆனால் சீமான் கட்டி எழுப்பியிருக்க கூட்டம்ங்கிறது வந்துட்டு ஒரு கருத்தியல் சார்ந்த கூட்டம். சீமான் வந்துட்டு பெரியார் வேணான்னு சொல்லி ஒரு கூட்டத்தை வந்து உருவாக்குறாரு. பெரியார் இப்போ அந்த புள்ளிக்கு நகர்ந்துருக்காரு. ரெண்டாவது அவர் தமிழ் தேசியம்ங்கிற ஒரு அரசியலில் பேசுகிறாரு. ஆனால் அந்த கூட்டம் வந்துட்டு ஒரு நெறியோட கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, அரசியல்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் திமுக அதிமுகவில் ஏன் வந்துட்டு சின்ன சின்ன சலசலப்புகள் நடக்குது? ஏன்னா திமுக அதிமுகவில் உழைக்கும் வர்க்கம் அதிகமாக இருக்கிறாங்க. சீமான் கிட்ட இருக்கிறதால ஃப்ரெஷ்ஷான ஆட்கள், அந்த ஃப்ரெஷ்ஷான ஆட்களை நெறிமுறைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப இயல்பு. அந்த சாத்தியக்கூறுகள் விஜய் கிட்ட இருக்கு. ஆனால் விஜய் அதை செய்யறது கிடையாது. விஜய்க்கு வந்துட்டு அந்த அரசியல் தெரியல. விஜயோட அரசியலுங்கிறது வந்துட்டு வெறும் பஞ்சு வசனங்களும் வெறும் கமர்ஷியல் அரசியல் விஜய் பண்றது. அவர் சீமான் பண்றது வந்துட்டு ஒரு தத்துவம் சார்ந்த அரசியல் பண்றாரு. அது தத்துவம் என்ன ஏதுங்கிறத நம்ம விட்டுருவோம். அப்போ அரசியலுங்கிறது தத்துவம் சார்ந்து பண்ணாதான் அது வந்து இந்த மாதிரியான விடயங்களுக்கு வழிவகுக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த கூட்டம் வந்துட்டு ஒரு ஆபத்தான கூட்டங்கிறத மாற்று கருத்து கிடையாது. அந்த கூட்டமே நம்பி போற கூட்டம் ஆபத்தான கூட்டம், ஒரு ஒண்ணுமே தெரியாத கூட்டம். சீமான் கூட்டம் இருக்கிற கூட்டம் வந்து எல்லாமே தெரிஞ்ச கூட்டம், ஒழுக்கத்தோடு நடந்துக்கூடிய கூட்டம். சரி, கூட்டத்தை விட்டு தள்ளுங்க. சீமான் கம்பேரிட்டிவ்லி விஜய் சீமானுக்கு இல்ல நீங்க சீமானுடைய கூட்டம் வந்துட்டு அவங்க ஒரு கருத்தியல் தாங்கி இருக்கிறாங்க. அது டிஸ்கஷன் ஒழுங்கா நடந்துக்கிறாங்க. இல்ல அவங்க அந்த எப்படி ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைக்கணும், ஒரு அரசியல் கட்சியை எப்படி இயங்கணும் அப்படிங்கிறதுலாம் 100% அவங்க வந்துட்டு நிறையவே சிறப்பாக செயல்படுறாங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவங்க இத்தனைக்கும் நிதியெல்லாம் திரட்டி ஒரு எப்படி வந்துட்டு ஒரு சிறப்பாக ஒரு கூட்டத்தை நடத்த முடியும், ஒரு மாநாடு நடத்த முடியும் அப்படிங்கிறத நீங்கள் திருச்சி மாநாடுலாம் உண்மையிலே ஒரு நாம் தமிழர் கட்சி அவ்வளோ பெரிய எழுச்சி மாநாடு நடத்துறதுங்கிறது பாராட்டுக்குரியது தான். ஏன்னா திமுக அதிமுக நடத்துதுனாக்கா அது சாதாரண விஷயம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு காசு இருக்குது, துட்டு இருக்குது,
நிறைய பேர் வந்து துட்டு கொடுத்து கூட்டின்னு வந்துடலாம். ரெண்டாவது வந்து அவங்க கட்சிக்காரங்களுடைய பெரிய கட்டமைப்பு இருக்குது, அந்த கட்டமைப்புலேருந்து வரக்கூடிய ஆட்கள் நிறைய வருவாங்க. இதையெல்லாம் தாண்டி நாம் தமிழர் செய்கிறது பாராட்டுக்குரியது. 234 தொகுதியில் சீமான் வேட்பாளர் அறிமுகப்படுத்தும் பொழுது பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை சீமான் கட்டமைச்சிருந்தாரு. அதான் திருச்சி. அப்ப அந்த கூட்டம் சரியா அங்க செயல்பட்டுச்சு, சரியா நடந்துக்கிருச்சு அப்படின்னா சீமான் சரியா அங்க எஜுகேட் பண்ணிருக்காரு. ஆனா விஜய் அது சரியா பண்ணல. ஏன்னா இந்த தஞ்சாவூர் இந்த நிகழ்ச்சியில கூட 3-4 பேர் தமதமனு கீழே விழுந்துட்டான். போலீஸ்கார் ஒரு தனி போலீஸ்கார் எல்லா அந்த கீழே விழுந்த பசங்களை மீட்கிறதுக்கு அப்படி போராடினாரு. அந்த போலீஸ்காரையும் தள்ளி விட்டுட்டே. அது இது சென்சிபிள் கிரௌடுங்க, அது இன்சென்சிபிள் கிரௌடுங்க. இந்த கிரௌடுனால ஆபத்து இல்லையா? அப்ப அந்த சென்சிபிள் அந்த கிரௌட கண்மூடித்தனமா தள்ளந்து அந்த ரசிகர்கள் தன்னை ரசிகர்களே முண்டி அடிச்சு தள்ளிக்கிட்டு உள்ள வரக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. போதிய கூட்டம் வந்து அதான் சொல்றேன், அது இன்சென்சிபிள் கிரௌடுன்ற. அப்ப அதனால ஆபத்து தானே. அதெல்லாம் சரிப்படுத்த வேண்டிய நெறிப்படுத்த வேண்டிய கடமை அவரே நினைச்சாலும் முடியாது. ஏன் முடியும்? சீமானால முடியுது, விஜய்னால ஏன் முடியல? சீமான் அரசியல் பண்றது, அரசியல் பண்ணல. அப்ப விஜய் அரசியல் பண்ணல. அப்ப விஜய் கேட்டுக்கிறாரு, இன்னும் விஜய்க்கு அரசியல் தெரியல, தமிழ்நாட்டு மக்களுக்கே அரசியல் தெரியல அவருடைய எண்ணம். அப்ப விஜய்க்கு சுத்தமா அரசியல் தெரியலன்னு ஒத்துக்கிறாரா? ஒத்துக்கணும்ல. இல்ல அவர் என்ன ஒத்துக்கிறது, நம்ம தான் ஒத்துக்கணும் அரசியல் தெரிஞ்சா தெரியல. அப்புறம் ஏன் வழக்கம் போல இதுலயும் பில்டப் பீலா, ஏன் பஞ்சு வசனம்? இல்ல அதுதான் அவருக்கான அரசியல் கட்டமைப்புங்கிறது அப்படியாக அவர் கட்டமைச்சுக்கிட்டு இருக்காரு. அவரை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அப்படி வழி நடத்துறாங்க. அது எந்த அளவுக்கு அவருக்கு சக்ஸஸ் கொடுக்குன்னு தெரியல. எப்பயுமே இந்த ஈர்ப்பு, இந்த நடிகர் மீதான ஈர்ப்பு வந்துட்டு ஒரு சக்ஸஸ் கொடுக்கும், ஒரு இனிஷியல் சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம கடந்த காலங்கள்லையும் பார்த்துருக்குறோம். ஒரு கமலஹாசனுக்கு வாக்கு கிடைக்குது, ஒரு விஜயகாந்துக்கு வாக்கு கிடைக்குது, அதற்கு முன்பாக சில நடிகர்கள் வரும்பொழுது வாக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இது வந்து லாங் டேர்ம் சக்ஸஸ் இருக்குமா? இது வந்துட்டு வலுவான அரசியல் தளத்துக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்குமா, அடித்தளமிடுமா ஒரு வலுவான அரசியலுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது மிகப்பெரிய சந்தேகம் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. விஜய்க்கு ஓட்டு போடலாம்னு நினைச்சா கூட விஜய் பேசக்கூடிய பஞ்சு வசனங்களா ஓட்டு போடுவாங்கன்ற நான் போடுவாங்கன்ற விஜய் பேசக்கூடிய பஞ்சு வசனங்களா இருக்கட்டும், விஜய் நம்பி போடுற அந்த கண்மூடித்தனமான கூட்டம் பண்ணக்கூடிய அட்ராசிட்டி, இந்த உயிரிழப்பெல்லாம் பார்க்கும் பொழுது ஐயோ உங்க மட்டும் ஆட்சிக்கு வந்துடவே கூடாது, இன்னும் பெரிய இழப்புகள்லாம் ஏற்பட்டுருமே அப்படிங்கிற ஒரு அக்கறையும் ஒரு விதமான அதான் சொல்றேனே. இப்ப நீங்க ஒரு ஆக்கப்பூர்வமான கூட்டத்துக்கிட்ட அதிகாரத்தை கொடுக்கறதுக்கும் ஒரு நெறியே இல்லாத ஒரு கூட்டம், அவங்களுக்கு எதுவுமே தெரில அப்படின்னும் பொழுது ஒரு கூட்டத்தை ஒழுங்காக நடத்த தெரில, ஒரு கூட்டத்தில் எப்படி ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலே வந்துட்டு பல சிக்கல் இருக்குது. அந்த ஸ்பீச்சுமே அவருடைய ஸ்பீச்சுமே எடுத்துக்கோங்களேன், எப்பயுமே அந்த பஞ்சு வசனங்கள் இருக்குது. அதை தாண்டி வந்துட்டு ஒரு டீப்பர் டிஸ்கஷன் அவருடைய ஸ்பீச்சில் இருந்ததே கிடையாது. மேம்போக்காக அடிச்சு விட்டு போகிறே தவிர ஒரு வலுவான ஒரு விடயத்தை எடுத்து பேசினதா இது வரைக்கும் நம்ம வரலாற்றில் பார்த்ததே கிடையாது. அப்போ இந்த கூட்டம் வந்துட்டு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுச்சுனாக்கா என்னவா இருக்குனாக்கா அப்படி யோசிச்சு பாருங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விடயம், ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்துட்டு ஊராக வந்துட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அதாவது ஒரு வாகனத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒவ்வொரு தொகுதியாக போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ப்ராபபிள் கேண்டிடேட்ஸு, ஆல்ரெடி நாம் தமிழில் கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த 4 பேரையும் நிற்க வச்சு என்ன பண்ணுறாங்கனாக்கா 4 முதல்வர் வேட்பாளர் இல்லையா, அந்த 4 கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை நிறுத்தி பேச வைக்கிறாங்க. திமுக அதிமுக இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வந்துட்டு தரவுகளோட பேசுகிறாங்க, 2 பேரும் மல்லு கட்டுறாங்க. திமுக வேட்பாளர் அவர் எம்எல்ஏவாக இருக்கார், இல்லை அதிமுக வேட்பாளர் முன்னாள் எம்எல்ஏ இப்போ கரண்ட் எம்எல்ஏவாக இருக்காருனாக்கா 2 பேர் கூட ஒரு ஹீட்டட் டிஸ்கஷன் போது அந்த தொகுதியில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அவங்களுக்கு தெரியுது, தரவுகளோட பின்னி படலெடுக்கிறாங்க. 2 பேருக்கும் காரசாரமான வாதம் போகுது. ஒரு இடத்துல இவர் ஸ்கோர் பண்ணுறாரு, ஒரு இடத்துல இவர் ஸ்கோர் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அவங்க வந்து அவங்களுடைய சார்பில் 2 கட்சி எந்த அளவுக்கு கேள்வி கேட்க முடியுமோ அவங்ககிட்ட வந்துட்டு அந்த தரவுகள் இருக்கோ இல்லையோ, சில பேர் வந்து வலிமையாக இருக்காங்க, வலிமையாக இல்லை டேட்டாஸா அப்படின்னாலும் கூட துணிச்சலாக அந்த களத்துக்கு வராங்க, பேசுகிறாங்க, அரசியல் களமாடுறாங்க. தாவேக்காவில் ஒரு 2 நாள் வந்தாங்க, ஒரு 3 நாள் வந்தாங்க, 3 தொகுதியில் ஒன்றுமே தெரில, பிளைண்டாக அந்த பசங்க முழிக்கிறாங்க. என்னடா வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுப்பாளர் கேட்குறாரு. இவங்க வந்துட்டு நாங்கள் பாலம் கட்டுவோம், ரோடு போடுவோம், தண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லி. இல்லைங்க இந்த தொகுதியில் என்ன பிரச்சனை, ஸ்பெசிஃபிக்கான பிரச்சனை சொல்லுங்கனாக்கா திருன்னு முழிக்கிறாங்க. பயங்கர ட்ரோல் மெட்டீரியல் ஆகுது. உடனே உத்தரவு, டிவிகே தலைமையில் வந்து உத்தரவு, இனி யாரும் வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அரசியலுக்கு எப்படி லாகி? இதே தான் திருப்பி நான் சர்க்கார் படத்தில் வரேன். ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒருத்தர் வந்து தீ குளிச்ச உடனே அடுத்த நாள் வந்து ஃபயர் இன்ஜின் நிப்பாட்டினாங்க அப்படின்னு. நீங்க பெரிய விஜய் ஃபேனா இருப்பீங்க. இல்லை அதான் அப்படி ஒரு வசனம் வரும். அதுக்கு விஜய் சொல்லுவார், அந்த டிரைவர் சொல்லுவாப்புல, ஏன் ஃபயர் இன்ஜின் நிப்பாட்டுறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு விஜய் கேட்கும்போது டிரைவர் சொல்லுவார், இல்லை மறுபடியும் இன்னொருத்தன் யாரும் தீ குளிக்கக்கூடாதுன்னா அது வேறு நடவடிக்கை எடுப்பாங்க, இங்கே வந்து தீ குளிக்கக்கூடாதுன்னா ஃபயர் இன்ஜின் தான் நிப்பாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இனிமேல் யாரும் கலந்து கொள்ளக்கூடாதுன்னா அப்போ நீ அவங்கள எஜுகேட் பண்ணு, அவங்கள பாடம் நடத்து, கிளாஸ் எடு.
அதை விட்டு யாருமே கலந்து கொள்ள கூடாதுன்னா அப்போ கூட்டம் முழுக்க நீங்க இப்படிதான் இப்ப இருப்பீங்களா? நீங்க அதுல அறிக்கை வெளியிட்டுட்டா போதுமா? அதான் சொல்றேனே, அப்ப நீ அதுக்கு தகுந்த மாதிரி வேட்பாளரை சரியா தேர்ந்தெடுக்கணும். டோட்டலா எக்கோசிஸ்டமாவே இன்எஃபிஷியன்ட்டா இருக்காங்கறத அது வெளிப்படுத்துது. அப்ப நீங்க ஒரு பேராபத்தை தாவேகா கூட்டம் கொண்டுட்டு வந்து தமிழ்நாட்டை சேர்க்க போகுது, தமிழ்நாட்டை குட்டிச்சாறு ஆக்க போகுது. இல்ல நீங்க அதுக்கான டைம் நினைக்க பயமா இருக்கு. இதுல தப்பு எதுவும் கிடையாதுங்க. யார் கட்சி ஆரம்பிக்கிறது தப்பு கிடையாது. அந்த கூட்டம் பண்படாம இருக்கிறது வந்துட்டு அது சிக்கலை ஏற்படுத்துங்கிறத தாண்டி மக்கள் உஷாரா இருக்கணும், அவ்வளவுதான். அவங்களுக்கான டைமை கொடுக்கணும். நீங்க வந்து அந்த மக்கள் உஷாரா இல்லையே, மக்கள் தான் ஒரு விதமான சினிமா கவர்ச்சி முகத்துல அடிமைப்பட்டு அடிக்ட் ஆகி அதான் நம்ம அவேர் பண்றோம். என்னன்னாக்கா போதைக்கு அடிக்ட் ஆகி அதைத்தான் அவேர் பண்றோம். சினிமா கவர்ச்சிக்கு அடிக்ட் ஆகிருக்காங்களே, அதைத்தான் நம்ம அவேர் பண்றோம். நம்ம வந்துட்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம். என்னன்னாக்கா இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது, இப்படி இருக்கு, அவங்களுடைய தரத்தை பாருங்க. இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில பொது நிகழ்ச்சியில கலந்துக்க முடியல, ஒரு 4 ப்ராபபிள் கேண்டிடேட்ஸ் நிக்கிறாங்கனாக்கா அதில் நிக்க கூட முடியல, இவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க வீணாயிடாதீங்க. அந்த தகுதியை படைச்சிக்கிட்டோம், தகுதியை வந்துட்டு ஏற்படுத்திக்கிட்டோம். அதுக்கு ஒரு 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டோம். 5 ஆண்டுகள் கழித்து தெளிந்த நீரோடையா அவங்க மாறி இருந்தாங்கனாக்கா அப்ப அவங்களை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு நீ இப்ப நீங்க சொல்றீங்க. ஆனா சில பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, கருணையே உருவான சில பெண்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, என் புருஷெல்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு விஜய் தான் முக்கியம். யாராவது தாவேகாக்கு என் வீட்டுல 8 ஓட்டு இருக்கு, 8 பேர் ஓட்டு போலன்னா விஷம் வச்சு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்குல்ல, ஏப்பா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் தப்பு நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. தப்புன்னு உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. விஷம் வச்சு கொன்றுவேன் குடும்பத்துல இருக்கணும்னா அதீத அன்புல அந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. அது செய்ய போறது அதீத அன்புல அந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க அதே ஒரு கூட்டத்துல போய் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைச்சோம்னா நாளைக்கு வடநாட்டை விட நம்ம ரொம்ப பின்தங்கிற மாட்டோம், பீகாரை விட. நீங்க வடநாட்டிலேயே அரசியல்வாதிங்க பண்றாங்க அரசியல், இது அதை விட ஹாரிபிள்ன்ற நான். பிஜேபி அரசியல் பண்ணுதுனாக்கா பிஜேபி அரசு நிர்வாகம் தெரியும். பிஜேபி தன்னுடைய சித்தாந்தம் சார்ந்து சில விஷயங்களை செய்யறான், அது ஆபத்து. இது அதை விட ஆபத்து. ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆளு, ஒரு அரசியல் எதுவுமே தெரியாத ஒரு ஆளுக்கு கொடுத்தா அதை விட ஹாரிபிளா இருக்கும் சுச்சுவேஷன். இன்னும் யார் வேணா இவங்களை எடுத்து பயன்படுத்திக்க முடியும், எடுப்பார் கைப்பிள்ளையே இவங்களை பயன்படுத்திக்க முடியும். இல்லை இவங்களே ஒன்றும் தெரியாம பல சட்டத்திட்டங்களை வகுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆட்சி நிர்வாகம் ஒட்டுமொத்தமாக சீர்குலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சட்ட ஒழுங்கு மட்டும் இப்போ 75 ஆண்டு கால ஆட்சி, 75 ஆண்டு கால கட்சி திமுக ஆட்சி பண்ணுது, 50 ஆண்டு கால அதிமுக, 54 ஆண்டு கால அதிமுக ஆட்சி பண்ணுதுன்னு போது நம்ம அவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறோம். இந்த மாதிரியான இவர் சொல்கிற மாதிரி நேற்று பிறந்த குழந்தைகிட்ட ஆட்சி அதிகாரத்தை தூக்கி கொடுத்தோம்னா வச்சுக்கோங்க முடிஞ்சு. உடனே எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் 30 ஆண்டு கால அரசியல் அனுபவத்தோடு வந்தாரியா? எம்ஜிஆர் வந்து திமுக தொண்டர்களை தன்னுடைய தான் கூட இருக்கக்கூடிய அனுபவசாலியில் கூட்டிகிட்டு வந்து அரசியல் பண்ணார். அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது, வேறுபாடுகள் இருக்குது. நீங்கள் பழைய அந்த பக்கத்து ஸ்டேட்டில் ஒருத்தர், அந்த அவர் பேர் என்டிஆர், அவர் வந்து ஆட்சி வந்தாருன்னு சொல்லுவாங்க. அந்த உண்மையிலே அந்த ஆட்சி எடுத்து பார்த்தீங்கன்னா அலங்கோலமாக தான் இருந்திருக்கும். நீங்கள் போய்ட்டு அதை தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக ஏதோ வந்தோம் போனோம் அப்படிங்கிறதெல்லாம் அரசியல் கிடையாது. அது மக்கள் தான் யோசிக்கணும். மக்கள் உட்காந்து ஆழமாக சிந்திச்சு நம்ம இவங்களுக்கு ஓட்டு போகிறோம், அதுக்கு தகுதியானவர்களா, ஒரு டிபேட்டில் கலந்து கொள்றதுக்கு கூட இவங்களுக்கு ஒரு கேண்டிடேட்ஸ்க்கு ப்ராபபிள் கேண்டிடேட்ஸ்க்கு தகுதி இல்லை. அங்கே இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கே ஒரு மண்ணும் தெரில. ஒரு பொதுச் செயலாளர் சொல்கிறாரு, தளபதியாக ஒரு 4 தொகுதியில் தான் போட்டி போட முடியும், இல்லை 234 தொகுதியிலையும் போட்டி போட்டுருவாருன்ற அந்த பொதுச் செயலாளருக்கே கிளாஸ் எடுக்கணும். அப்புறம் சொல்கிறாரு 117 தொகுதி ஜெயிச்சா போது ஆட்சி பிடிச்சலான்றாரு. 117+1 அவருக்கு தெரில. 118 தொகுதி ஜெயிச்சா தான் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும்னே தெரில அவருக்கு. பாதிக்கும் மேலான ஒரு தொகுதி அப்படிங்கிறது தான் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான இது வரையறை. அப்போ இதுவே அவருக்கு தெரியல. எதுவுமே தெரியாத ஒரு கூட்டத்துக்கிட்ட நம்ம கூட எதுவுமே தெரியாத ஒருத்தர் பொதுச் செயலாளராக இருக்கு. நீங்கள் விஜய்க்கே ஒன்றும் தெரியாது. விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்கிரிப்டை வச்சு மனப்பாடம் பண்ணி ஊதிக்கிட்டு இருக்கிறாப்புல. இப்போ இன்னைக்கு கூட சொல்லிருக்கிறாப்புல, எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுன்றாங்க, நான் தண்ணிக்குள்ளே பூந்து போய் அது பேர் என்னது, அணையினுடைய உறுதித்தன்மையை செக் பண்ணுற விஷயம்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு. ஐயா, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனைங்கிறது வந்துட்டு உறுதித்தன்மையை தாண்டி அங்கே மேகத்தாட்டான கட்டப்படுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அரசியல் சார்ந்த சிக்கல். அதில் ஏன் வந்துட்டு காங்கிரஸ் அந்த நிலைப்பாடு எடுக்குது, அந்த மாநில அரசு ஏன் நிலைப்பாடு எடுக்குது, இங்கே ஏன் வந்து எல்டிஎஃப் அந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்க, அங்கே காங்கிரஸ் வந்தால் ஏன் நிலைப்பாடு எடுக்குது, அந்த மக்களுடைய அரசியல் என்ன, அந்த மக்களுடைய அரசியல் என்ன, இவ்வளோ சிக்கல் இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் நானும் ஏதோ பேசுகிறேன் பாருன்னு ஏதோ ஒன்று பேசி அச்சு விட்டு போயிடறாப்புல, அவ்வளோதான். மற்றபடி அதாவது குழந்தைங்க மணலில் விளையாடும் பொழுது குழந்தைங்க மண் அள்ளி தான் தலையில் போட்டுக்கும். அப்போ பேரண்ட்ஸ்லாம் பதறி போயிடுவாங்க, துடிச்சு போயிடுவாங்க. அப்படியான ஒரு பார்வை தான் இந்த தாவேகா கூட்டத்தை பார்க்கும் பொழுது எனக்கு தோணுது. ஸோ ஒரு பேரண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த நாளைய தமிழ்நாட்டை நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்பவே வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்குது. தயவு செஞ்சு
விஜய் முதல்ல அரசியல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் கட்டுப்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு விஜய் அடுத்த பேச்சுகளை மேடைகளை பேசினா நல்லா இருக்கும், அதுதான் சரியாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையோடு இந்த கான்வர்சேஷன் நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம நிறைய விஷயங்கள் நீங்களும் ஷேர் பண்ணிக்கிட்டே நம்மளும் பேசிக்கிட்டோம். அடுத்தடுத்த ஸ்பீச்சில் நம்ம நிறைய விஷயங்களை முன்னெடுத்து வைக்கலாம். மிக்க நன்றி.